வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு முற்றிலும் மாறுபட்ட தலைப்பு. பெரும்பாலான மக்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ரகசிய கேள்விகள், மாறுபட்ட கேள்விகள், அதற்கான துல்லியமான பதில்களை தொகுத்து வழங்குவதன் நோக்கத்தில் இந்த காணொளி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதுக்கு அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும்னா, எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது ஏற்பட வாய்ப்புள்ளது? இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்ம ராசியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். திருப்பியும் சிம்ம ராசிக்கே நான் வரேன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என் வாழ்க்கையில் எப்பொழுது முக்கிய மாற்றங்கள் நிகழும்? பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு 35 வயதுக்கு மேல்தான் சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்களே. இப்போ உங்களுக்கான ஜாதகம், உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னா நீங்கள் தனித்த முறையில், இது ஒரு சிம்மராசிக்கு மட்டும்தான், சிம்மராசியிலே கூட மாற்றங்கள் வரலாம். மற்ற ராசிகளும் உங்களுக்கான விஷயங்கள் தெரியணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக நம்ம கணிச்சு தர முடியும். சிம்மராசிக்கு எடுத்தீங்கன்னா, எப்பொழுது எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது? நம்ம சொன்னது 35 வயசு. இன்னொரு விஷயம், சிம்மராசிக்கு சூரிய திசை எந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரப்போகுதோ, சூரிய திசை முடிஞ்சு செவ்வாய் திசை எப்போ தொடங்க போகுதோ, அதற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய ஜாதகத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இது பொது உதாரணம், இது உங்களுக்குன்னு எடுத்துக்கூடாது, பொது உதாரணமே பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும். ஒரு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுடைய லக்னத்தின் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் துலா லக்னம், உங்களுடைய 10ஆம் பாவத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்ச வக்ரமாயிருக்கார் அப்படின்னு ஒரு உதாரணம். அந்த நிலையில் செவ்வாய் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? நீங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூச நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய். இப்போ சனியுடைய சாரத்தை வாங்கிட்டு திசை நடத்துறாரு. அப்படின்னா அந்த திசை சனியுடைய திசையாச்சே சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திசை தான் வெளுத்து வாங்கும், உங்களுக்கு ராஜயோக திசையாக அமையும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெறும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா பயந்தாங்கொழியாக இருப்பாங்க, ரொம்ப பயந்துருவாங்க, அந்த திசை வேலைக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பொய். செவ்வாய் சிம்மராசிக்காரர்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடையும் பொழுது அதீத ராஜயோகத்தை தருகிறார். பயங்கர தைரியசாலிகளாக, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் அவதாரமே எடுப்பாங்க. ஆக இது ஒரு அமைப்பு. அப்போ எப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு நம்ம சொன்னோம்? செவ்வாய் தசை, சூரிய தசை, இந்த மாதிரி திசைகள் வரும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு, அதாவது மனசில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். பட் அதெல்லாம் சர்பாஸ் பண்ணி நம்ம நினைக்காத ஒன்று பெரிய அளவில் நமக்கு பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்ததுனால் அது எப்படி இருக்கும்? அப்படி தான் நடக்கும் சிம்மராசிக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கறது தான் சிம்மராசியுடைய வாழ்க்கையுடைய தத்துவம். எப்போ வேணா சடன் கால், ஒரே ஒரு நொடியில் உங்களுடைய வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு விண்ணை பிளக்கிற அளவுக்கு வெற்றியை தரும். இது சத்தியமான உண்மை. இது எப்போ வேணா நிகழலாம். 40 வயசில் நடக்கலாம், 46 வயசில் நடக்கலாம். ஆனால் நடக்கும். ஒரு 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 பாயிண்டில் டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 99.99% இருக்குது. இதுவே நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். ஆக இன்னைக்கு இந்த வீடியோவில் பல கேள்விகளை கேட்டோம். இந்த மேஷம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம். இது உதாரணமே. மற்ற ராசிகளுக்கு இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம்.
அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.